சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஒரே வாரத்தில் 2 இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து டாக்டர்கள் சாதனை ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த 46 வயதான கோபி என்பவரும், புதுக்கோட்டை கணக்கன்வாயில் கிராமத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய குழந்தைசாமி என்பவரும் இருதய தசைநார் வீக்கம் காரணமாக இருதயம் சரிவர இயங்காமல் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வு என்று முடிவுக்கு வந்தனர். ஜூலை 15ஆம் தேதி கோபிக்கும், ஜூலை 19ஆம் தேதி குழந்தைசாமிக்கும் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தனர். இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது இருவரும் பூரண குணமாகி வீட்டிற்கு செல்ல தயாராகி வருகின்றனர். இந்த அறுவை சிகிச்சை செய்த டாக்டர்கள் குழுவினருக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், சென்னை அரசு பொது மருத்துவமனையில் இதுவரை 4 பேருக்கு மாற்று இருதய அறுவை சிகிச்சை நடந்துள்ளதாகவும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 9 பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை 25 நபர்கள் செய்திருக்கிறார்கள். இது அதுக்கு அடுத்தால் பார்த்தா அரசு மருத்துவமனையில் தமிழகத்தில் 4 நடந்திருக்கின்றது. அதே போல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் இதுவரையில் 9 நபர்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு நடைபெற்றிருந்தது. கல்லீரல் அதுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அந்த கல்லீரலை மாற்றிவிட்டு கடந்த வாரம் இங்கே நடந்து 9வது கல்லீரல் மாற்று அறுவை நடந்தது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தற்போது நலமுடன் இருப்பதாக குழந்தைசாமியும் கோபியும் கூறினர். பல இடங்களில் போய் பல தனியார் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது என்னால் அதை பார்த்து பணம் கட்டி பார்க்க முடியாதனால அரசு மருத்துவமனையில் வந்து சேர்ந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யுமாறு கேட்டுக்கிட்டு தான் நான் இங்கே வந்து சேர்ந்து எனக்கு அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்து நன்றாக இருக்கிறேன். இப்போ மனநிலை வந்து நல்லா இருக்குது. ஆனால் உடல்நிலை கொஞ்சம் தெம்பு குறைவுனால வேறு உடல்நிலை பாதிப்பில் நல்லா இருக்குது. அவங்களுடைய உழைப்பு நைட்டும் பகலும் உழைச்சு எனக்கு ஹார்ட்டே போயிடுச்சு. குடிச்சு ஹார்ட் போயிடுச்சு. அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதுக்கு அவங்களுடைய உழைப்பு தான் உழைச்சி என்னை உயிரை காப்பாற்றிருக்கேன். சாலை விபத்தால் மூளைசாவு ஏற்பட்ட குபேந்திரன் என்பவரின் இதயம் கோபிக்கும், 32 வயதான யுவராஜ் என்பவரின் இதயம் குழந்தைசாமிக்கும் பொருத்தப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இறந்தும் மற்ற இருவருக்கும் உயிர் கொடுத்துள்ள தியாகம் பாராட்டுக்குரியது.